நான் வெங்கடேஷ், மேரிட்டல் ரிக்ரூட்மெண்ட் கோச் as well as மிட் லைஃப் அலைன்மெண்ட் கோச். இன்னைக்கு நம்ம கணவன் மனைவி இடையிலான முக்கியமான பிரச்சனைகளை ஒன்றான லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் இதுதான் பார்க்க போகிறோம். கணவன் மனைவி உறவுன்னு மட்டும் இல்லை, வேறு எந்த உறவுக்குமே இந்த உறவு மேம்படுத்துறதா இருக்கட்டும் இல்லை பலப்படுத்துறதா இருக்கட்டும், அது வந்து ரெண்டு பேருக்கு நடுவே தொடர்பு. இதுக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் வேணும். இன்னும் கலந்துரையாடல், கருத்து பரிமாற்றம், இன்னொன்று உணர்வு பகிர்வு. இந்த மூணுமே தான் இந்த ஒரு உறவை பலம் வாய்ந்ததாக மாற்றும். ஸோ இப்போ நம்ம வாழ்க்கை முறையில் என்ன ஆயிடுச்சுன்னா 10 ஹவர்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு வருவோம். அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. அது எனக்கான டைம் வேணும், மீ டைம் வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து நமக்கு ஒரு பேஷன் மியூசிக் கேட்குறதா இருக்கலாம், பாடுறதா இருக்கலாம், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம், இல்லை வெறும் சோஷியல் மீடியாவில் வந்து நான் ஸ்க்ரீன் டைம் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடுது. டின்னர் டைம் சாப்பிட்டு திருப்பி வந்து நைட்டை தூங்கிடுறோம், காலைல திருப்பி இந்த ரொட்டீனே நடந்துக்கிட்டே இருக்கப்போ இந்த உறவுகள் நடுவுல புரிதலே அமையாது. என்ன அவங்களோட விருப்பம் என்ன, வெறுப்பு என்ன, அவங்களுக்கு என்ன என்ன எப்படி சொன்னால் புரியும், இல்லை பிடிக்கும், நமக்கு தெரியாது. ஸோ இந்த உறவுகளுக்கு நடுவில் ஒரு சின்ன விரிசலாக ஆரம்பிக்கிற ஒரு இடைவெளி பெருசாகி பெருசாகி ஒரு பெரிய பள்ளத்தாக்காவே மாறிடும். அதுக்கப்புறம் பாலம் போடுறதுக்கு யாரோ இன்னொருத்தர் ஆளை கூட்டு வரன்ற அளவுக்கு போயிடும். ஸோ எந்த பிரச்சனையுமே நம்ம கையை மீறி போகாத அளவுக்கு பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸ்டிச்சிங் டைம் சேவ்ஸ் 9 எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு டேக்அவே ஒதுக்காதீங்க, உதாசீனப்படுத்தாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உபயோகமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர். தேங்க்யூ.